பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடைசியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி சீன திருட்டு நாயிடம் கடி வாங்கி இருக்கிறது நம்முடைய விஸ்வகுருவுடைய அரசு. பழி முழுவதும் அப்புறம் காரி துப்புறாங்க. யார் முகத்தில் வெடியுது? ஜி முகத்திலையும் வெடியுது, ஏ முகத்திலையும் வெடியுது, ஒட்டுமொத்த இந்தியர்கள் முகத்திலையும் வெடிகிறது. இந்த சீன திருட்டு நாய், இந்த திருடி வந்த சீன நாட்டு நாய், அது உண்மையிலேயே சீனாக்காரன் தயாரிப்பானா? அதுவும் இல்லை. அதை பற்றி பார்க்கலாம். இந்தியாவிற்கு தொழில்நுட்பத்தில் என்னவெல்லாம் பெருமைகள் இருக்கிறது தெரியுமா? அதையெல்லாம் சட்டன ஒரு சின்ன இன்சிடென்ட், ஒரு கரும்புள்ளி விழுந்தவுடன் எல்லாமே மறைஞ்சு போயிடும். இந்தியா என்னையா இந்தியா? இது ஒரு நாடா? என்ன பாரு, எவ்வளோ பெரிய நாடு. கடைசியாக சீனாவுடைய நாயை பிடிச்சி ஏன் நாயின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இந்தியாவுடைய பெருமை உலகில் அமெரிக்கா ரஷ்யாவிற்கு அடுத்தபடியாக பிரான்ஸ் அனுப்பியிருந்தாங்க. ஜப்பானுக்கு முன்பாகவே செயற்கைக்கோளை அனுப்பி விண்வெளிக்கு சாதித்தது இந்தியா. இதை விட பெரிய என்ன பெருமை வேணும் இந்தியாவிற்கு? உலகின் மிகச்சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் இங்கே இருந்தாங்க. விக்ரம் சாராபாய் அணு உலைகள் உருவாக்கணும், சொந்தமாக டேங்குகள் தயாரிச்சாங்க. எவ்வளவு வேலைகளை எல்லாம், எவ்வளவு தொழில்நுட்பத்தை எல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம். கடைசியாக ஒரு சின்ன விஷயத்துல இந்தியாவுடைய மானம் கப்பலேறி விட்டது. எவ்வளவு காரி துப்ப முடியுமோ அவ்வளவு காரி துப்புறாங்க. எவ்வளவு வாரி கொட்ட வேணுமோ அவ்வளவு வாரி கொட்டுறாங்க முகத்துல. உலகம் முழுவதும். இங்கே மட்டுமா? சீனாவுக்கிட்ட மட்டுமா கடி? கொரியாவுக்கிட்டையும் கடி வாங்கியாச்சு. ஆக இந்த நாய் சீனா தயாரித்த ரோபோ நாய் சீனாவுடையதா என்றால் அதுவும் கிடையாது. சீனா மிகப்பெரிய எத்தனை திருட்டு பயிலுக. அவனுக்கு தேவைப்படுகின்ற சிப்பு, உள்ளுக்கு இருக்கிற கமாண்டிங் சிப்பு, உள்ளுக்கு இருக்கிற இந்த என்ன, உள்ளுக்கு ஒரு செல்போன் இருக்கும், உள்ளுக்கு ஒரு செல்போன் ஒன்று, உள்ளுக்கு ஒரு ஐஃபோன் வச்சுருப்பானுங்க. அதுலேருந்து கமாண்ட் போகும். அந்த சிப்புகள் இருக்குது. அந்த சிப்பு கமாண்ட் படி உள்ளுக்க மோட்டார்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மோட்டாரில் சில சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத சிறிய ரக பிஸ்டன்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு காலுக்கு ஒரு பிஸ்டன், ரெண்டு காலுக்கும் ஒரு பிஸ்டன் வச்சுருப்பாங்க. இந்த காலுக்கு ஒரு இது ரோலர், இதெல்லாம் வச்சு இதெல்லாம் கமாண்ட் 4-5 இடத்துல கமாண்ட் இருக்கும். ஆட்டோமேட்டிக் கமாண்ட் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன வயசில் நம்மெல்லாம் ரோபோ கார் விளையாண்டது இல்லையா? ரிமோட் கண்ட்ரோல் கார் விளையாண்டது இல்லையா? அதெல்லாம் டெல்லியில் எவ்வளவு கிடைக்கும். இதையெல்லாம் டெல்லி மாப்பிள்ளைங்க தொழில்நுட்பத்தை கிளப்பிக்கிட்டு எவ்வளவு வாட்ச் எல்லாம் கிலோ கணக்கில் விற்பானுங்க. இந்த ஜப்பான் வாட்ச், கேஷியோ வாட்சுகளை இவங்களே செஞ்சு டெல்லி மார்க்கெட்டில் செஞ்சு 2ஆம் நம்பர் வாட்சுகளை அவங்க விற்பாங்க. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்குது நம்ம ஆளுங்கள்ட்ட. தெளிவாக கரெக்டாக ஒரிஜினல் மாதிரியே பண்ணுற ஆளுகள் இருக்குது. நீ வாங்கினவே என்ன பண்ணியிருக்கணும், இது எப்படி தயாரிச்சிருக்கான்னு பிரித்து பார்த்தியா? உள்ள அவன் ஒரு சிப்பை, அதுக்கு தேவையான சிப்பு, செல்போன் எல்லாமே தாய்வான்ல இருந்து வாங்குவான். பக்கத்தில் தாய்வான், ஜப்பான் கம்பெனிகள்ட்ட இருந்து இந்த சிப்புகளை வாங்குவாங்க. சிங்கப்பூரில் இதையே தான் வேலை இவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது. ஐரோப்பிய நாடுகள்கிட்ட இருந்து முக்கியமான சிப்புகள்லாம் வாங்குவாங்க. சிப்புகளை வாங்கி உள்ளுக்க வச்சு அந்த வயர்ஸ் எல்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு போர்டை உள்ளுக்க வச்சுட்டு வெளியில் பிளாஸ்டிக் அடித்து, நாய் மாதிரியே பிளாஸ்டிக்கில் செஞ்சு இது பண்ணி, ஃபைபரில் செஞ்சு அதை மோல்டு பண்ணி அதை கரெக்டாக ஸ்க்ரூ போட்டு இது பண்ணிவிட்டு அதை $2,400, 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே நம்ம ஆளுகள்கிட்ட டெல்லி மார்க்கெட்டில், பழைய மார்க்கெட்டில் உடையது கொடுத்தா அவன் $2,500 செஞ்சு கொடுத்துருவான். அவ்வளவு இல்லாடிகள்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஆக அவன் திருட்டு பயிலுக, அவனே திருடி கொண்டு வந்த தொழில்நுட்பம். அவன் என்ன பேட்டன்ட் உரிமை வாங்கியிருக்கானா? இல்லை. உள்ளுக்க இருக்கிற பார்ட்டெல்லாம் அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்றா வாங்கி சேர்த்து அசம்பிள் பண்ணி அதை நம்ம ஆளுக தலையில் கட்டியிருக்காங்க. இந்த கூதுரைக்கு $2,400 எதுக்கு கொடுத்து வாங்கிட்டு வந்தவன்? ஒரு பெயிண்ட்டையாவது மாற்றிருக்கணும்ல. பெயிண்ட்டை மாற்றிருக்கணும், அல்லது அதை பிடுங்கி போட்டுட்டு வேறு பிளாஸ்டிக்கில் இங்கே மோல்டு பண்ணி செஞ்சு அதெல்லாம் கொண்டாந்து இது பண்ணியிருக்கணும். அது எல்லாத்தையுமே விட்டுட்டானுங்க. வாங்கினது அப்படியே பெட்டிக்கிலிருந்து பிரித்தபடி கொண்டு வைத்து எங்கே ஓட்டுன்னு வச்சுட்டாங்க. அவனுக்கு தெரியாதா வித்தவனுக்கு? அந்த ப்ரைஸ் மேலே ஓட்டியிருக்க ப்ரைஸ் இது கூட சீனாவுடைய இதில் தெரியுதா? சீன எழுத்தில் இருக்கான். அதை கூட கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. ப்ரைஸ் லிஸ்ட் ஓட்டியிருப்பான்ல ஸ்டிக்கர், அந்த ஸ்டிக்கர் கொண்டு பிரிக்காமல் இந்த கோமாளியை கொண்டாந்து வச்சுருக்காங்க. இது கோமாளித்தனம் தான் நடக்கும் இந்த நாட்டில். தொழில்நுட்பத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் அல்ல இவர்கள். புருடா கதைகளும் புராண கதைகளிலும் ஆர்வம் உள்ளவர்கள். இப்போ தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
கும்பமேளாவில் கூடி கும்மி அடித்து 45 கோடி பேரை வரவழைச்சு அங்கே புனித நீராட்டினாங்க, மாட்டு மூத்திரம் குடிக்கிறாங்க, புனித நீர்னு சொல்லி சாக்கடையாக்குறாங்க நதிகளை. ஆனால் பெரிய ஆச்சரியம், நொய்டாவில் இதுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கா? இவங்கெல்லாம் மாட்டு மூத்திரம் குடிச்சுக்கிட்டு தெரியுறாங்க. இவங்களுடைய அறிவுத்திறனை பார்த்து தான் அனுமார் தான் விமானத்தை கண்டுபிடித்தவர், நம்முடைய முனிவர்கள் தான் விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் என்று அந்த குஜராத் சீஃப் மினிஸ்டர்னு சொல்றாங்க. அதே மாதிரி அனுராக் தாக்கூர்னு சொல்றாரு. அதையெல்லாம் எதிர்த்து எவரும் பேசல. இந்த கல்கோட்டியா என்ற யூனிவர்சிட்டி யூபி மாநிலத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. அவங்க இந்த ஏஐ தொழில்நுட்பத்திற்காக நாங்கள் 1380 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறோம். இந்த தொழில்நுட்பத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அதில் ஆராய்ச்சி படிப்புகளுக்காக, மேலும் டெவலப் பண்ணுறதுக்காக, இந்தியாவினுடைய மிகப்பெரிய நுண்ணறிவு தேவைக்காக நாங்கள் 1380 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அவங்க விளம்பரப்படுத்திக்கிட்டு அவங்க ஸ்டால் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டாலில் தான் இந்த சீன நாயை வைத்திருக்கிறார்கள். பிடிபட்டு விட்டது திருட்டு நாய் என்பது. அப்போ 1380 கோடி ரூபாய்ங்கிறது டுபாக்கூர். உடனடியாக அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவங்க போகிறாங்க. அதே சமயம் அவங்க ஸ்டாலில் இன்னொரு இடத்துல இருந்தது கொரியாவிலிருந்து வாங்கப்பட்ட அந்த சாக்கர் ட்ரோன், அது ஒன்று, அதுவும் எங்களுடைய தயாரிப்புன்னு சொல்லி இவங்க விளம்பரப்படுத்தி இருந்திருக்காங்க. அதையும் பிடிபட்டு விட்டது. அதன் பிறகு இந்த ஒரு தெர்மோகோலில் செஞ்ச ஒரு ஃப்ளைட், ஒரு ட்ரோன், அதை போகும்போது விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு தெர்மோகூலில் பசை போட்டு ஒட்டி, டேப்லவுன் போட்டு ஒட்டி, இந்த செல்லோ டாப்லாம் ஒட்டி ஒரு ஃப்ளைட் மாதிரி ஒன்றதை உருவாக்கியிருக்காங்க. 1380 கோடி ரூபா இந்த கல்லூரி இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ப முடியுதா? பியூஷ் கோயல் தான் அதுக்கு செப்பக்கட்டு கட்டுற அந்த கல்லூரியை பற்றி மிகப்பெரிய அளவில் பேசுபவர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். சரி, இப்படியெல்லாம் செய்து அந்த ஏஐ தொழில்நுட்பத்திற்காக கொண்டு வந்து வைத்த இதில் இவர்கள் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த நாடும் அவமானப்படுத்தப்பட்டு விட்டது. ஏதோ கொரியன்ஸ் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் மாதிரியும், சீனர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் மாதிரியும் அவங்க இந்தியா மேலே சேரு வாங்கி எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு தானே பார்த்துருப்பேன். உடனடியாக ட்விட்டர் அது இதுன்னு சொல்லி வலைதளங்களில் பறக்கும். நம்மை பொறுத்தவரையில் கொரியர்களோ சீனர்களோ புதிதாக எதையும் கண்டுபிடிப்பதில்லை. கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்களில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுகளை வாங்கி அசம்பிள் பண்ணி விலை குறைவாக உற்பத்தி செய்து அதிகமாக விற்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய திறமை. குறைவாக வாங்கி அதெல்லாம் அதிகமான விலைக்கு விற்கிறார்கள். சரி, இது எதுக்கு இவங்களுக்கு? தமிழர்களுக்கு வேண்டுமானால் தேவைப்படலாம். தமிழகம் இன்றைக்கு நுண்ணறிவில் மிகப்பெரிய அளவில் போய்கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய பகுத்தறிவு, தமிழகத்தினுடைய மாண்பு இதெல்லாம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. மாட்டு மூத்திரம் குடிக்கின்ற இந்த புனித நீர் ஆடுகின்ற தலையில உச்சி குடுமி வச்சுக்கிட்டு இன்றும் சனாதன கதைகள். எல்லாருமே இவங்க அப்படித்தான். அந்த அனுராக் தாக்கூர் சொல்றது மாதிரி விமானத்தை கண்டுபிடித்தது ஒரு முனிவர், அனுமன் பறந்தான், இதையெல்லாம் நம்புகிற கூட்டம் அப்படின்னு பார்த்தா நிறைய கூட்டம் வந்திருக்காங்க. படித்த இளைஞர்கள் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க, நிறைய பார்வையிடுறாங்க. ஆச்சரியமா இருக்கு. இந்த யூபி மாநிலத்தில் இவ்வளவு படித்த இளைஞர்களா, விஞ்ஞானத்தை விரும்புகின்ற இளைஞர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது யூபி மாநிலத்தில். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த மாநிலத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய வறண்டு போன, இருண்டு போன, கவைக்குதவாத கற்பனை கதைகளால், புராண புருடா கதைகளால் இந்த மாநிலத்தையே சேதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்தோம். பரவாயில்ல, நிறைய மாணவர்கள், நிறைய பார்வையாளர்கள் வந்திருந்தார்கள். வட இந்தியா முழுவதுமே அப்படி இல்லை, நாங்கள் அப்படி இல்லை என்று நிரூபிக்கின்ற விதமாக அவங்க வந்திருந்தாங்க, பாராட்டு. ஆனால் இவங்க இப்படி பிடிபட்டு ஏமாற்றி ஒரு யூனிவர்சிட்டியே இந்த அளவுக்கு பித்தலாட்டம், செப்படி வேலைகளை செய்து மாட்டிக்கொண்டு விட்டது. இது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் மிகப்பெரிய அவமானத்தை தேடி தந்திருக்கிறது அந்த யூனிவர்சிட்டி. இது அசம்பிள் தான். சீனர்கள் செய்ததும் அசம்பிள் தான். சீனனுடைய கண்டுபிடிப்பு அல்ல. அவன் பல இடத்துல இருந்து வாங்கி அதுக்கு மோல்டு பண்ணி சில பாட்டெல்லாம் ஃபைபர் இதெல்லாம் செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். வேற ஒன்றும் இல்லை. கொரியர்களும் கண்டுபிடிப்பாளர்கள் இல்லை, அவர்களும் அசம்பிளர் தான். ஆனால் நாம் சேட்டலைட்ல இருந்து எவ்வளவோ விஷயங்களை இந்தியா கண்டுபிடித்திருக்கிறது. இருந்தாலும் சறுக்கிய உடனே போட்டு மிதிக்கத்தான் பார்ப்பானுங்க. ஆகவே மோடி அரசு செய்கின்ற அடுக்கடுக்கான பைத்தியக்காரத்தனங்களுக்கு மறுபடியும் ஒரு
சாட்டை அடி கிடைத்திருக்கிறது, சவுக்கடி கிடைத்திருக்கிறது. நீ எதை கொண்டுகிட்டு போறியோ எங்கிருந்தோ ஒரு அடி விடுது. உங்களுடைய சித்தாந்தத்தை முட்டாள்தனமான சித்தாந்தத்தை தொழில்நுட்பத்தை வைத்து மேம்படுத்துவது, இதுதான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள். இந்த சித்தாந்த வியாபாரிகளுக்கு, இந்த புராண புருடாக்கதை வியாபாரிகளுக்கு அடி விழுந்தது என்றாலும் அது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் தான் அவமானம். ஆகவே இந்த கல்லூரிகள், நொய்டாவில் இருக்கிற கல்லூரிகள், யூபியில் இருக்கிற கல்லூரிகளுடைய யோக்கியதை தெரிந்துவிட்டது. திருடுறதும் ஒழுங்கா பார்த்து திருடி இருக்கணும். அசம்பிள் பண்ற வேலையை நீங்களே செய்திருக்கலாம், இவர்களே செய்திருக்கலாம். இதற்காக 1350 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம் என்பதும் பெரிய கேலிக்குரிய விஷயம்தான். இதெல்லாம் நடக்கும். இந்த யோகி மாதிரி குரங்கு ஒன்றத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க, யோகி ஆதித்யநாத், அவருடைய மாநிலம் தான் இது. அவர் மாதிரியான இந்துத்துவ சங்கிகள் ஆட்சி செய்கின்ற மாநிலத்தில் இதெல்லாம் நடக்கும். கடைசியாக என்ன பண்ணுவாங்க, அது இந்துக்கள் நடத்துகிற கல்லூரின்னு சொல்லி அதன் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அவங்க மேலே எந்த ஒரு இதையும் எடுக்க மாட்டாங்க. அவ்வளவுதான், 2 நாட்களில் மறக்கப்பட்டுவிடும். இருந்தாலும் இந்தியாவிற்கு இந்த கல்லூரிகள், இந்த யோகியினுடைய அரசு, மோடி அரசு தேடி தந்திருப்பது மிகப்பெரிய அவமானம் தான். மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.